முன்பு திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரை அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது திமுக ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பு நடைபெற்ற 24 லாக்அப் மரணங்கள் குறித்த அனைத்து செய்திகளும் அம்பலத்துக்கு வந்தது. அதன் பிறகுதான் இத்தனை லாக்அப் மரணங்களையும் திமுக அரசு மூடி மறைத்து வைத்து வந்துள்ளது என்பது பொதுமக்களுக்கு வந்தது. இதேபோன்று இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குற்ற செயலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரிக்கிறோம் என்பதன் பெயரில் போலீசார் அவர்களை அடித்து படுகொலை செய்யும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இதுகுறித்த வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது அந்த ஆதாரங்களை காவல்துறையினர் மூடி மறைத்து விடுகிறார்கள். இன்னும் சில காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா இல்லாதது போன்ற பொய்யான அறிக்கையை கொடுத்து தப்பித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று தாமாக முன்வந்து இந்த லாக்அப் மரணங்கள் குறித்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தியுள்ளது. நீதிமன்றங்கள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு நாடு முழுக்க நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா